இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இங்க பார், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள போய் வான்னு கூப்பிடாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. இத பாரு, ஆதிய மித்ராவும் எப்படி நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு போய் பாரு. நீ தான் இருக்கியே, பா போய் நீ மாப்பிள்ள பக்கத்துல நில்லு. இப்ப என்ன, நாங்க போனோம் அவ்வளவுதானே? ஆமாடி, அதேதான். நான் போறேம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏய், உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? யாருக்கோ வந்த விருந்துன்னு இங்க நின்னுட்டு இருக்க. இங்க பாரு, முதல்ல நீ போய் மாப்பிள்ள கூட நில்லு. அப்பதான் எல்லாம் சரியா இருக்கும், புரியுதா? சரி, நீ போமா, நான் வரேன். என்ன பண்றாளோ? நானே ஆதியோட பொண்டாட்டி வருவாளான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா வந்து டார்ச்சர் பண்றாங்களே. ஷோ, இந்த அம்மாவை. என்ன கிழவி, எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ கிழவி, என்னது? பள்ளி பாருங்க, ஸ்வீட்ல பள்ளி இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ச்சே, இனிமே இதை யாருமே சாப்பிடவே முடியாது. பள்ளி விழுந்துருச்சா? என்ன உளற? பள்ளி எப்படி விழுந்தது? என்னாச்சத்த? ஏதாவது பிரச்சனையா? ஸ்வீட்ல பள்ளி விழுந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தது, இப்ப எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா, செஞ்சது நீங்க தானே, உங்களை தான் கேட்கணும். என்னையே திருப்பி கேள்வி கேக்குறீங்களா? எப்படி வந்துச்சு நீங்க தான் சொல்லணும். பாட்டி, எப்படி பாட்டி இதை மிஸ் பண்ணோம்? எப்படி இப்படி ஆச்சு? பாரதி, ஸ்வீட்டை நம்ம வெளியில எடுத்து கொட்டிடலாம். சீக்கிரமா வேற ரெடி பண்ணிடலாம். இது என்னடா புது பிரச்சனை? இப்பதான் வேலையெல்லாம் முடிய போகுது. ரெடி ஆகலான்னு பார்த்தா மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை. வாவ், சூப்பரா இருக்கே. உன் கையில இவ்ளோ விதையெல்லாம் வச்சிருக்கியா? எனக்கு இவ்ளோ நாளா தெரியாம போச்சு. சரி, சவுண்ட் சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாமா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க, நீங்க செக் பண்ணிடுங்க. அம்மா, எப்படி பண்ண போறீங்க? போன்ல தான். ஓ, வாமா, போலாம். நீ கூட டான்ஸ் ஆடு. வேணாங்க, அதெல்லாம் வேணாம். நோ, நீங்க வேணா டான்ஸ் ஆடுங்க. மனோ கூட வா. நீங்க ஆடுங்க, சொன்னா கேளுங்க. நீங்க ஆடுங்க. ஹாய் ஹாய். ஹாய். மியூசிக் சிஸ்டம் ரெடியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். மாம்ஸ், இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோவே நீங்க தான். நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடியே ஆகணும். அக்காவும் நீங்களும் டான்ஸ் ஆடுறது தான் இன்னைக்கு ஓபனிங் செரமனி. மாம்ஸ், என்ன இப்படியே நின்னு பாத்துட்டே இருக்கீங்க? வாங்க டான்ஸ் ஆடுங்க. என்ன ஆதி, பாட்டி, ரொம்ப நேரமா உள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. வாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். இன்னும் வேலையே முடியலையே. சரி வா, கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம், வா. வாங்க. அந்த ஆதியோட பொண்டாட்டி கண்டிப்பா வருவா. மிஸ் பண்ணாம அவளை நம்ம பிடிச்சே ஆகணும். அண்ணே, போன பிடிங்க. சரோஜா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆதி அந்த கூட்டம் இருக்கிற பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. நீங்க என்ன கனவுல நின்னுகிட்டு இருக்க? ஏய், ஆதி அவளை பார்க்க போயிட்டாரு. உடனே போய் அவரை வெளியில அனுப்பு. ஐயா, உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஏப்பா பாரு, வந்து உன் மாமா முன்னாடி எல்லாம் என்னால காவ காக்க முடியாது. உன் மாமா அங்க போறது பிடிக்கலடா, நீ போய் சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா என்ன டைரக்ஷன் பண்ணின்னு இருக்க. எனக்கு கொடுத்த வேலைய எனக்கு எப்படி பாக்கணும்னு தெரியும். நீ சும்மா வந்து என்ன நோண்டுற வேலை வச்சுக்காத. ஷோ சரோஜா, ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. என்னால ஆதி கிட்ட பேச முடியாதுன்னு தானே நான் உன்னை வர வச்சேன். நீ போய் ஆதி அனுப்பு. ஓ, கனவுல கூட என் மச்சானோட ஃப்ரீயா டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிற. சாவடிக்கிற. ஹாய். வா வா வா. எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? நல்லா இருக்க. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரி, உன் ஹெல்த் எல்லாம் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நான் நல்லா இருக்கேன் மித்ரா. நான் இன்னைக்கும் வந்திருக்க மாட்டேன். நீதான் ஆதியோட பிறந்த நாள் வா வான்னு சொல்லி வர வச்சிட்ட. ஹலோ நிஷா,
பாரதியோட ஃபேமிலி கிட்ட இருந்து எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும்? அப்படி எந்த அவசியமும் இல்ல. அதோட எனக்கு யாரும் உன்னை பாக்குறதுக்கு வாய்ப்பும் இல்ல. அவங்க யாரும் இங்க வரவே முடியாது. அந்த மாதிரி ஒரு செக் வச்சிருக்கேன். அப்படியே வந்தாலும் பாத்துக்கலாம் நிஷா. அங்க இங்கன்னு சுத்தி ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற அவரோட ஃபியான்சே வீட்டுக்கே வந்துட்டியா? என்ன பாரதி அப்படி பாக்குற? இல்ல, நான் உங்களை இப்பதான் இந்த வீட்ல முதல்ல பாக்குறேன். இவ்ளோ நாள் நீங்க வந்ததே இல்லையே. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே, அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரதி ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஆதி எவ்வளவு சந்தோஷமா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு பாரு. ஆதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுவும் ஆதி ஆசைப்பட்ட மாதிரியே. ஆதி சந்தோஷமா இருக்க, நீ விட்டுறலாம்ல பாரதி. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதுக்காக ஆதி வாழ்க்கையில மறுபடியும் வந்து நிக்கிற? அவருக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கையா இல்லையான்னு கண்டுபிடிக்க தானே நான் இங்க அவர் கூடவே இருக்கேன். என்ன பாரதி ரொம்ப பலமா யோசிக்கிற போல? நீ எவ்வளவு யோசிச்சாலும் ஆதி உனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆதியோட வாழ்க்கையில மறுபடியும் வரணும்னு நினைச்சு நான் இங்க வரல. ஆதியோட உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது யாராலன்னு கண்டுபிடிக்க தான் நான் இங்க இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவரை சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்ன பண்ணணும், எங்க இருக்கணும்னு அத பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆதியோட பர்த்டேக்கு வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். அக்கா, என்னக்கா இது இந்த வேலையெல்லாம் பாக்குற? சரி விடு, நீ நான் சொல்றத கேட்க போறதில்ல. எல்லாம் ஓகே தானே? மனோ, வேலையை ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அத பத்தியே பேசிக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. சரிக்கா, நான் டென்ஷன் ஆகல. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாகி கீழே வாங்க. மாமா அவர் பையனோட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஏய் மனோ, மெதுவா பேசுடா, யாராவது கேட்டு போறாங்க. நீ வேற மாமா கீமாங்கிற. அட போக்கா, உன் பிரச்சனையே இதுதான். உண்மையை சத்தம் போட்டு கூட பேச முடியாத நிலைமையில இருக்கும். எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு வாக்கா, நம்ம எல்லாரும் எங்கேயாவது போயிடலாம். உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. மனோ, இப்ப ஏன்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் போய் வேலை பார்த்தவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு வரேன். சீக்கிரம் எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க.